Praise the Lord, dear all brothers and sisters in Christ. I want to greet you all in the name of the Lord and Savior Jesus. இந்த நாளிலும் கூட நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற தலைப்பு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் அ கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்தவன் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்கிற தலைப்பிலே சில காரியங்களை நாம் இந்த நாளிலே பார்க்கலாம். என்ன நாம் செய்ய வேண்டும்? முதலாவதாக லவ் காட் அண்ட் லவ் அதர்ஸ். நாம் தேவனையும் தேவனுடைய ஜனங்களையும் மற்றவர்களையும் நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மத்தேயுவின் சுவிசேஷம் 22:37 39 வரைக்குமாக பார்க்கும் பொழுது லவ் ஷுட் பி த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் லைஃப். நம்முடைய கிரியையின் மூலியமாக அன்பு வெளிப்பட வேண்டும். அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே அஸ்திபாரமாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சீக் ரைச்சஸ்னஸ், நீதியை தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மத்தேயுவின் சுவிசேஷம் 6:33 அதை தான் வாசிக்கிறோம். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் வி ஷுட் சீக் ரைச்சஸ்னஸ், நாம் நீதியை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ப்ராக்டிஸ் கம்பேஷன் அண்ட் மர்சி, நாம் இரக்க குணமுள்ளவர்களாய் சாந்த குணமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதை தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். மத்தேயுவின் சுவிசேஷம் 5:7, லூக்கா 6:23 அதை நம்மாலே வாசிக்க முடியும். ஆகையாலே நாம் அங்கே இரக்க குணமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான்காவதாக பார்க்கும் பொழுது ஃபர்கிவ் அதர்ஸ், நாம் பிறருக்கு மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிறருடைய தப்பிதங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, மறக்கிறவர்களாயும் காணப்பட வேண்டும். எபேசியர் 4:32 அதை நம்மாலே வாசிக்க முடியும். ஆகையாலே நாம் மன்னிக்கிற குணம் படைத்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது ப்ரே அண்ட் சீக் காட்ஸ் கைடன்ஸ், நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 4:6 யாக்கோபு 1:5 இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதை குறித்தும் அவருடைய ஒத்தாசைக்காக அவரை நோக்கி பார்ப்பதை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையாலே அவருடைய வழி நடத்துதலுக்காக நாம் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதன் பிறகு பார்க்கும் பொழுது ஸ்டடி அண்ட் அப்ளை ஸ்கிரிப்சர், நாம் அங்கே வேதாகமத்தை அதிகமாய் வாசித்து அதில் உள்ள கட்டளைகளையும் அதில் உள்ள நிபந்தனைகளையும் கை கொள்ளுகிறவர்களாயும் நம்முடைய ஜீவியங்களிலே அவைகளை அபியாசித்து கொண்டவர்களாயும் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை நாம் அங்கே 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்களிலேயும் அங்கே சங்கீதங்களின் புஸ்தகம் 119, 105 வசனத்திலையும் வாசிக்கிறோம். ஆகையால் வேதாகமத்தை அதிகமாய் நாம் வாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவியங்களிலே கட்டளைகளை அபியாசிக்கிறவர்களாயும் காணப்பட வேண்டும். அதன் பிறகு பார்க்கும் பொழுது சர்வ் அதர்ஸ், பிறருக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிறருடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கலாத்தியர் 5:13 அதை தான் வாசிக்கிறோம். ஆகையால் பிறருடைய தேவைகளை சந்திக்கிற வேண்டும். கடைசியாக பார்க்கும் பொழுது லிவ் இன் யூனிட்டி அண்ட் பீஸ், நாம் ஐக்கியம் உள்ளவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் ஜனங்கள் மத்தியிலே காணப்பட வேண்டும். ஆகையால் சமாதானமற்று போகிற நிலைமைக்கு நாம் காரணர்களாக இராதபடிக்கு சமாதானமாக இருக்க நாம் காரணர்களாக இருக்க வேண்டும். ஆகையாலே எபேசியர் 4:3 அதை தான் வாசிக்கிறோம். ஆகையாலே சமாதானத்திற்கு நாம் காரணர்களாக இருக்க வேண்டும். ஐக்கியத்திற்கு நாம் மாதிரியாய் காணப்பட வேண்டும். நாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று நாம் சில காரியங்களை பார்த்து இந்த வீடியோவை முடித்து கொள்ளலாம். அதில் வாட் வி ஷுட் டூ நாம் பார்த்தோம். வாட் வி ஷுட் நாட் டூ இப்பொழுது நாம் பார்க்கலாம். டு நாட் கமிட் சின், நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்வது தான் பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுவது தான் பாவம். அதை செய்யாதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும். கலாத்தியர் 5:19-21 வசனம் வரைக்குமாக, எபேசியர் 4:25-32 வசனம் வரைக்குமாக நாம் வாசிப்போம் என்றால் பாவத்தை குறித்ததான காரியங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கும். நாம் செய்யாமலும் காணப்பட வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அவாய்ட் ஐடலட்ரி, நாம் விக்கிரக ஆராதனை காரியங்களை விட்டுவிட வேண்டும். கிறிஸ்தவர்கள் விக்கிரக ஆராதனை செய்வதில்லை. ஆனால் கிறிஸ்துவை தாண்டி எதை நாம் அதிகமாய் நேசிக்கிறோமோ அது நமக்கு விக்கிரகமாய் மாறுகிறதுனாலே அவைகளை நாம் விட்டுவிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 1 யோவான் 5:21 நாம் விக்கிரக ஆராதனைகளை குறித்து நம்மாலே வாசிக்க முடியும். ஆகையால் விக்கிரகமான காரியங்கள் நம்முடைய ஜீவியங்களில் இருக்கும் என்றால் அவைகளை நாம் புறக்கணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதன் பிறகு பார்க்கும் பொழுது டு நாட் ஜட்ஜ் ஹைப்போக்ரிட்டிக்கலி, நாம் அங்கே பிறரை
ஏதோ ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு அவர்களை நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது, அவர்கள் இப்படிதான் என்று சொல்லி அதை பரப்புகிறவர்களாயும் அநேகர் இருப்பார்கள், அவர்கள் இப்படிதான் என்று சொல்லி அவ்விதமாய் நாம் காணப்படக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார். ரோமர் 2:1 அதை நம்மாலே வாசிக்க முடியும். அங்கே பிறரை நாம் அங்கே எந்த விதத்திலையும் தவறாக பிறரிடத்தில் போய் சொல்லக்கூடாது. வி ஷுட் நாட் ஜட்ஜ் அதர்ஸ் ஹைப்போக்ரிட்டிக்கலி. நாம் எதுவும் தெரியாதபடிக்கு அவர்களை நாம் எந்த விதத்திலையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதன் பிறகு பார்க்கும் பொழுது டு நாட் பி ஃபியர்ஃபுல், நாம் பயப்படாது இருக்க வேண்டும். பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. பயப்படாதிருங்கள் என்று தேவன் அநேக இடங்களிலே சொல்லுகிறதை நம்மாலே பார்க்க முடியும். ஆகையால் பயப்படுவது தேவனுக்கு விரோதமான காரியம். அதை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்க முடியும். ஏசாயா 41:10 வாசிக்க முடியும். நாம் பயப்படாது இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதன் பிறகு பார்க்கும்பொழுது அவாய்ட் ப்ரைட் அண்ட் அரகன்ஸ், நாம் அங்கே வீண் பெருமையையும் கோபத்தையும் விட்டுவிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். யாக்கோபு 4:6 நீதிமொழிகள் 16:18 நம்மாலே வாசிக்க முடியும். நாம் அங்கே கோபத்தை விட்டுவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் பெருமையை அகந்தையை விட்டுவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதன் பிறகு வாசிக்கும் பொழுது டு நாட் நெக்லெக்ட் ஃபெலோஷிப் அண்ட் வர்ஷிப், நாம் தேவனுடைய சபையிலே இருக்கிற ஐக்கியத்தையும் ஆராதனை காரியங்களிலேயும் நாம் அங்கே தவறாமல் பங்கு கொள்ள வேண்டும். அதை விட்டுவிடக்கூடாது என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 10:24-25 நம்மாலே வாசிக்க முடியும். நாம் அங்கே கர்த்தருடைய வீட்டை குறித்ததான அந்த ஐக்கியத்தையும் ஆராதனையும் நாம் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறபடினாலே நாம் ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கடைசியாக பார்க்கும் பொழுது டு நாட் பி கிரீடி அண்ட் மெட்டீரியலிஸ்டிக், நாம் அங்கே பொருள் சார்ந்த அன்பு நிறைந்தவர்களாய் காணப்படக்கூடாது. ஆகையாலே இன்னமும் கூட நாம் வாசிப்போம் என்றால் நாம் அங்கே பொருட்களை நேசிக்கிறவர்களாய் அல்லது நாம் அங்கே உலக பிரகாரமான காரியங்களை நேசிக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். மத்தேயுவின் சுவிசேஷம் 6:19-21 வரைக்குமாக நாம் வாசிப்போம் என்றால் அவைகளை நம்மாலே பார்க்க முடியும். ஆகையாலே நாம் அங்கே அவைகளை வெறுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகையாலே நாம் அவைகளை வெறுக்கும் பொழுது கர்த்தர் நம்மில் பிரியப்படுகிற தேவனாயும் இருக்கிறார். ஸோ வி saw the do's and don'ts of the Christians. நாம் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்றெல்லாம் பார்த்தோம். அதிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். சரி செய்து கொண்டு கர்த்தருடைய பார்வையிலே உத்தமர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாளை தினத்தில் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். Until then, bye from Nathaniel. Thank you.